உங்க வீட்டுக்கு ரூஃப் கான்கிரீட்டிங் பண்ண போறீங்கன்னா என்னென்ன குவாலிட்டி செக்ஸ் பண்ணும் ஆஸ் அன் இன்ஜினியர் நாங்க என்னென்ன செக்ஸ் பண்றோம் தான் இந்த வீடியோவில் டீடைலா சொல்ல போறேன். நான் உங்க திலீப், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பனா தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுறது யூடியூப் அல்காரிதம்க்கு புரிஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரூஃப் கான்கிரீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் தான் என்னென்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பீமோட சைஸஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை வச்சு தான் நம்ம தரவாக செக் பண்ணுவோம். ஸோ கம்பல்சரி இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் படி இருக்கிற ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இருக்கிற பீமோட சைஸஸ், நம்பர் ஆஃப் ராட்ஸு, பீமோட எண்ட் ராடை வந்து பெண்டு பண்ணி விட்டுருக்காங்களா, இந்த மாதிரி செக்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். அடுத்து ஸ்லாப் ராடு ஒன் வே ஸ்லாபா, டூ வே ஸ்லாபா, கிராங்க் ராடோட லென்த் என்ன இருக்கு, கரெக்டாக ஸ்ட்ரக்சரல் இருக்க மாதிரி தான் கிராங்க் ராடோட லென்த் கொடுத்துருக்காங்களா, ராடு ஸ்பேசிங், ராடோட திக்னஸ் என்ன, இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பீமோட சைஸஸ், லென்த், ஸ்பேசிங் இதை பார்த்துக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ரூமோட சைஸை வந்து டிசைட் பண்ணும். பட் ஸ்டில் இதை நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து காலம் மார்க்கிங் எல்லாத்துலேயுமே செக் பண்ணணும். ஈவன் தென் ரூஃப்லேயும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். முக்கியமாக ஏன்னா ஒரு சில இடங்களில் ஃப்ளோட்டிங் காலம் வரும், பீம் வந்து இந்த மாதிரி கன்சீல்டு பீம்லாம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஷட்டரிங் அடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஷட்டரிங் வந்து நல்ல மெட்டீரியல்ல இருக்கா, ஆயில் பண்ணியிருக்காங்களா, அப்பனா தான் நம்மளுக்கு கான்கிரீட் பண்ணும்போது ஸ்மூத்தா வந்து டீஷட்டரிங் பண்ணும்போது வரும். நெக்ஸ்ட் கவர் பிளாக்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா வச்சிருக்காங்களா, எங்கேயுமே வந்து ராடு வந்து சென்ட்ரிங் ஷீட்லயோ அந்த சென்ட்ரிங் மெட்டீரியலோ டச் ஆகிட்டு இருக்கக்கூடாது. பீமு, சென்ட்ரிங் ஷீட்டு எல்லாத்துலயுமே கவர் பிளாக் வச்சிருக்காங்கன்றத தரவா செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் வந்து ப்ராப்பரா லே பண்ணியிருக்காங்களா. இப்போ ஃபேன் பாக்ஸ் வருதுன்னா ஃபேன் பாக்ஸ் வந்து கரெக்டாக பெட்டு கிட்ட வருதா, இல்லை ரூமோட சென்டரில் கிளைண்ட் கேட்டிருக்காங்களா, லைட் பாயிண்ட்ஸுக்கு தள்ளியிருக்காங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு பைப் தள்ளியிருக்காங்களா. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். முக்கியமாக ஃபேன் பாக்ஸஸ் கீழே இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் அட்டை வைப்பாங்க, இல்லை மண் வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் டீஷட்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்தது வயரிங் தள்ளுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ ரூஃப் ஷட்டரிங் முடிச்சு கம்பியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் லெவல் ப்ராப்பராக இருக்கா, எல்லாத்துலேயுமே வந்து நூல் கட்டி லெவல் செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற அதே லெவல் தான் எல்லா கார்னர்ஸ்லையும் இருக்கணும். அப்படி இல்லைனா ரூஃப் ஸ்லாபே வந்து ஸ்லாண்டிங்காக வந்துடும். ஸோ ஃப்ளாட்டாக இருக்காது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். இந்த சென்ட்ரிங் பலகெல்லாம் அடிச்சிருக்காங்க இல்லையா கார்னரில் பீம் சைட்ஸ், ஸோ அதெல்லாமே கம்பி கொடுத்து டைட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லைனா கான்கிரீட் போடும்போது ப்ரெஷரில் அது வந்து விரிஞ்சிரும், கலண்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மெட்டீரியல். ஸோ அக்ரிமெண்ட்டில் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோமோ அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும். இந்த பில்டிங்கில் நாங்கள் டாடா ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லா ராட்ஸ்லையும் வந்து கரெக்டாக இருக்கா, இது மிஸ் மேட்ச் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸும் என்ன பிராண்டு நம்ம அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே பிராண்டு தான் இங்கே இருக்குதா, எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது ரூஃப் கான்கிரீட் போடுறதுனால ஹெவி கிரேட் தான் போடணும், இல்லைனா கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் அது உடஞ்சிரும். ஸோ அது ஹெவி கிரேட் போட்டிருக்காங்களான்றதையும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். ரூஃப் மேலே பண்ண வேண்டிய செக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் கீழே ஒரு சில செக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு கீழே போய்ப்போம். ஸோ ரூஃபுக்கு கீழே பண்ண வேண்டிய குவாலிட்டி செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஸ்பேன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ப்ராப்பரான இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணும். எல்லா ஸ்பேனுக்குமே வந்து குறைஞ்சது 3 ஜாக்கி இருக்கணும். முக்கியமாக லென்த்தான ஸ்பேனுக்கு. ஏன்னா 2 கார்னர்ஸில் 2 வேணும், சென்டரில் 1 வேணும். இந்த ஜாக்கியை முக்கியமாக எல்லா ஜாக்கியும் இண்டிவிஜுவலாக ஆட்டி பார்க்கணும். ஒரு பில்டிங்கில் 700 1000 ஜாக்கி இருந்தாலும் சரி இண்டிவிஜுவலாக போய் ஆட்டி பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ஜாக்கிஸ் வந்து டைட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க, லூஸாக இருக்கும், கீழே சப்போர்ட்டே இல்லாமல் காற்றுல மிதந்துட்டு இருக்கும் மேலே இருக்கிற சப்போர்ட்டில். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா ஜாக்கியுமே ப்ராப்பராக சப்போர்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஏன் இந்த சென்டரில் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பேன் சென்டரில் வந்து நம்ம கான்கிரீட் வெயிட் போடும்போது லோடில் வந்து சாக் ஆகும். ஸோ ஒரு ஆர்ச் மாதிரிலாம் வந்து ஸ்லாப் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஃப்ளாட்டாக இருக்கணும்னா எல்லா சப்போர்ட்டுமே டைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கார்னர்ல கொடுத்துருக்க பலகை இது எல்லாமே சப்போர்ட்ஸ், பிளாங்க்ஸ் எல்லாமே ப்ராப்பரா டைட் பண்ணிருக்காங்களா, ஆணி அடிச்சிருக்காங்களா, சப்போஸ் ரன்னர் அடிச்சிருக்காங்கன்னா ரன்னரை ப்ராப்பரா அடிச்சிருக்காங்க, அதை கரெக்டா டைட் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்றதை தரவா செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரிங் ஷீட்ஸ், பிளைவுட் அடிக்கும்போது அதில் சின்ன சின்ன கேப்ஸ் வரும். அந்த கேப்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபில் பண்ணிருக்காங்களான்றது பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சிமெண்ட் ஸ்லரி எல்லாமே வந்து கீழே கொட்டிடும். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்றோமோ அது நல்லது.
ஸோ நீங்க கீழேருந்து ரூஃப் சென்டரிங் பார்க்குறீங்கன்னா, இதுல ஏதாவது ஷீட் ஏதாவது பெண்ட் ஆயிருக்கா? ஏதாவது அண்டுலேஷன் இருக்கா? அந்த லெவல் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா? இது எல்லாமே வந்து தரோவா செக் பண்ணிக்கணும். பலகை அடிச்சிருக்காங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு இடத்துல லூஸா இருக்கிற மாரி தெரியுது, ஆடுது அப்டின்னா, அது எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி ரூஃப் கான்கிரீட்டிங் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிரணும். ஏன்னா, கான்கிரீட் போடும்போது அந்த பிரஷர்ல ஏதாவது லூஸா இருந்துச்சுன்னா, அது கழண்டு வந்துரும். ஸோ ஃபைனலா செக்கிங் பண்றதுக்கு கீழ ஒரு ஆள் கண்டிப்பா நிக்கணும். ஏன்னா, என்னதான் நம்ம ஜாக்கி, ஸ்பேனர் சப்போர்ட் குடுத்தாலும், ஏதாவது ஒரு சில இடங்கள்ல மிஸ் ஆகுறதுக்கு, இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத கீழ ஒரு ஆள் நின்னு கான்ஸ்டன்ட்டா செக் பண்ணிட்டே இருக்கணும். மேல கான்கிரீட் போடும்போது இங்க ஏதாவது இம்பாக்ஷன் வருதா? ஏதாவது டவுன் ஆவுதா? அத பார்த்து இம்மீடியட்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ இந்த மாரி ரிஸ்க் மிட்டிகேஷனுக்கு கீழ ஒரு ஆள் கம்பல்சரி பார்க்கணும். நெக்ஸ்ட் கான்கிரீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் கரண்ட். ஸோ உங்க ஏரியால பவர் கட் ஆகுதான்றத பார்த்துக்கோங்க. பவர் கட் ஆச்சுன்னா போகக்கூடிய முக்கியமான விஷயம் தண்ணி. ஏன்னா மோட்டர்ல தான் பம்ப் பண்ணி தண்ணி எடுத்துட்டு இருப்போம். தண்ணி கிடைக்காது. ஸோ பவர் கட் ஆகுதுன்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிராக்டர், லாரி அந்த மாரி ஏதாவது பேக்கப் வந்து வச்சுக்கிறது நல்லது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது ஒரு சில செக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இதே மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்க சேனல பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.